ஏய் பாபு, சீக்கிரம் வரியா இல்லையா? மகாராஜா வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிச்சு, வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இது வெக்கக்கடான விஷயம். வண்டியை மகாராஜாவா இருக்கிறவங்க தள்ளலாமா? உனக்கு தெரியுமா அது? பரவாயில்ல விடு. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் தான் வண்டி வசமா மாட்டிக்கிச்சுன்னு சொன்னேன்ல. சரி, நீ என்ன தப்பு பண்ணேன்னு காட்டுறதுக்காக தான் தள்ளி காட்டினேன். பின்னாடி இருந்து தடுறது ரொம்ப பெரிய தப்பு. இது நீ வேற மாதிரி டீல் பண்ணும். யாரோ இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வண்டி கண்ட்ரோல் இழந்துருச்சு. காப்பாத்துங்க, தள்ளு பாபு, தள்ளிடு சீக்கிரமா. இதுக்கு மேல என்னால தள்ள முடியாது மகாராஜா. பாபு, சீக்கிரமா இருந்து போயிடலாம். மகாராஜா, மகாராஜா ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க. இதுல ஏகப்பட்ட விதைகள் இருக்கு. மகாராஜா, இது என்ன செடிக்கான விதை? அத சொல்லுங்க. அது எனக்கு தெரியல. கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிடுவேன். இன்னைக்கு மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹைவேல வேகமா போயிட்டு இருந்த ஒரு ட்ரக் தன்னுடைய கண்ட்ரோல் இழந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ட்ரக்ல எடுத்துட்டு வரப்பட்ட வித்தியாசமான விதைகள் அந்த இடத்துல காணாம போயிடுச்சு. அது காணாம சொல்றீங்க, கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நான் அந்த விதைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய பணக்காரர் ஆயிடுவேன். பாபு, சீக்கிரம் பாபா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது முடிஞ்சிரும். மகாராஜா, பாபு சீக்கிரமா போய் டபுள்யூ பப்ளூ கூட்டிட்டு வா. அப்பதான் இந்த மகாராஜாவோட மாய சக்தி எல்லாம் உனக்கு தெரியும். ராஞ்சோ, எங்களை நீ எங்க கூட்டிட்டு போற? சொல்ல. ராஜாங்கிறதுனால எதையாவது எக்குதப்பா செஞ்சு தொலைச்சிட்டியா? என்ன பார்த்து இப்படிப்பட்ட கேள்வி கேட்க எப்படி தைரியம் வந்தது உனக்கு? நான் செஞ்சதை பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? காட்டு. மகாராஜா, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். உங்க கண்களுக்கு இப்போ ஒரு அதிசயத்தை காட்டுற பாருங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு பெருசா இல்லையே. ஆரம்பத்துல இது இந்த அளவுக்கு தாராளமா இந்த மகாராஜா கொடுத்த கிஃப்ட் நினைச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நாம சாப்பிட வேண்டிய நேரம் பாபு. இது பார்க்க ரொம்ப நல்ல மரமா தெரியுது. அடடா, என்ன இது? இது நிஜமாவே தர்பூசணி தானா? என்ன இவ்வளவு பெருசு இருக்கு? இது மேல இருந்து தான் உருண்டு வந்திருக்கு. எதுக்கும் மேலேயே போய் பார்த்துட்டு வந்துருவோம்டா. டேய் தம்பி,
என்னால ஏன் கடையை நம்ப முடியலையே. இது எல்லாமே சூப்பரால இருக்கு. நான் என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் இவ்வளவு பெரிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பா, இதோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ராஞ்சோ, இந்த பழம் எங்க இருந்துடா வந்துச்சு? அது ஒரு பெரிய கதை. மகாராஜா ஒரு அழகான காலை நேரம் காத்து வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன்னா அப்ப திடீர்னு ஒரு ட்ரக் வந்து என் வண்டியில மோதிச்சு. என் வண்டி நிக்கிறத பார்த்ததும் அந்த வண்டி கட்டுப்பாட்டையே இழந்துருச்சு. அப்போதான் எனக்கு மேஜிக்கல் விதைகள் கிடைச்சது. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இந்த பழங்கள் எல்லாம் உன்னோடது இல்லையா? எப்பயும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காத. இந்த ராஜாவுக்கு சொந்தமானது இது. என்னது மேஜிக்கல் விதையா? அட ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பத்தி தான் டிவியில சொன்னாங்களா? நான் திரும்பவும் அந்த நபருக்கு இதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேனா? சார், எங்க விதைகளை திரும்பி வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த விதைகள் விஞ்ஞானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாங்க அறிவிச்ச மாதிரியே உங்களுக்கான பரிசு இந்தாங்க. இந்த விதைகளை ஆட்டையை போடுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணுமே. ஸ்ட்ராபெரி. லக்கா ஓடுறோம். அவன் என்னுடைய விதைகளை திருடிட்டு போறான். நீ தப்பிக்க முடியாது, உன்னை பிடிச்சிட்ட. அவன் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அது அங்க பாரு, அவன் அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கான். ஏய், நில்லு, ஓடாத, பிடிங்க. ஒழுங்கா அந்த விதையை கொடுத்துடுறோம். ஏய் லக்கா, நில்லு, உன்னை விட மாட்டோம். அடே, என்கிட்ட வராதீங்கடா, போயிடுங்கடா. சொன்னா கேளுங்கடா, என்ன ஃபாலோ பண்ணாதீங்கடா. போங்கன்னு சொல்றல, போயிடுங்கடா. ஐயோ போச்சே. நீ தப்பிக்க முடியாது, உன்னை விட மாட்டோம்டா. வெளியே வாடா. அந்த விதையை என்கிட்ட கொடு. ஒழுங்கா அதை கொடுத்துடுடா. சொல்றத ஒழுங்கா கேளு. இதெல்லாம் போன போச்சு. பெரிய லட்சாதிபதியா அவளாடுற கடவுள் நாசமா போச்சு.
வெளிய பயங்கரமா மழை பெய்யுதே. இன்னைக்கு நாள் முழுக்க நான் உள்ளேயே தான் இருக்கணும் போல இருக்கு. நல்ல வேளை எனக்கு தேவையான உணவை ஏற்கனவே சேகரிச்சு வச்சுட்டேன். இது என்னது? யாரது? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? என்கிட்ட வராத, எனக்கு பயமா இருக்கு. தள்ளி போ, சொன்ன கேளு. போ இல்ல. ராட்சசன்! டேய் தம்பி, எழுந்துடா எழுந்துடா தம்பி. வெளியில ஒரு ராட்சசன் வந்திருக்காண்டா. எழுந்துறன்னு சொல்றல. டேய் எழுந்துரு. டேய் தம்பி, யாரோ உன்னோட தேனை திருடிட்டாங்க. என்ன திருடிட்டாங்களோ? என்னால தேன் இல்லாம இருக்கவே முடியாது. எவன்டா என் தேனை திருடினது? பார்த்து ஜாக்கிரதையா போ. மூக்கு மேலே ஒரு குத்து குத்துனா இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிருவான். பப்ளு, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து பப்ளு, என்னை காப்பாத்து. அங்க ஏதோ ராட்சசன் இருக்குன்னு நான் நினைச்சேன். நீ அவனை பாத்தியா? அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். அந்த ராட்சசன் என் வீடு மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டான். அவனை பார்க்கவே பயமா இருந்துச்சு. அந்த ராட்சசன் இந்த காடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கான். நாம சீக்கிரம் ஏதாவது செஞ்சாகணும். சுத்தம். அவன் ரொம்ப மோசமானவன். நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. நாங்க தான் காட்டுடைய பாதுகாவலர்கள். நாங்க தோத்து பின் வாங்க மாட்டோம். நீ ரெடியாடா தம்பி? ரெடியா தான் இருக்கு. மகாராஜா, இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? இங்க இருக்க நம்மளுடைய பழங்கள்லாம் இப்படி பண்ணது யாரு? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு சொந்தமான பழங்களை இப்படி பண்ணி இருப்பாங்க. இந்த காட்டோட மிகப்பெரிய ராஜா நானு. மகாராஜா, இங்க வந்து பாருங்களேன். கோல் பாதங்கள் பெருசா இருக்கு. அப்படின்னா இதுக்கு சொந்தமானவங்க யாரு? அப்ப அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறது. ஏன்டா என்ன இப்படி அடிச்ச? அதுவும் என் மண்டையிலே அடிக்கிற. நீங்க 2 பேருமா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? இப்பவே சொல்லுங்க. நாங்க அந்த ராட்சசனை தேடி என்னது ராட்சசனா? அவன் ரொம்ப ஆபத்தானவன். சிண்டு கூட சொன்னான். அவன் ரொம்பவே பலசாலின்னு. அவன் தான் எங்க இடத்தையும் நாசம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னா எங்க கூட வாங்க நண்பர்களே. அண்ணா, அவன் எங்க போனா என்ன பண்றான்னு தெரியலடா. நம்ம ஏதோ சாதாரண ராட்சசனை தேர்றோம்னு தான் நினைச்சேன். கொஞ்சம் பொறுமையாரு. நாம எப்படியாவது அவனை மடக்கி புடிச்சிடலாம்டா தம்பி. கவலைப்படாத. அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடலாம். என்னதுடா அது? ஒருவேளை இது அந்த நாத்தம் முடிச்ச கரடிகளோட வேலையா? எதுக்கு ஒரு தடவை போய் பாத்துடலாம். யாரா இப்படியெல்லாம் பண்ணது? என்னோட வீட்டு வாசல இப்படி மொத்தமா நாசம் பண்ணிட்டாங்க. அட நாத்தம் முடிச்ச கரடிகளா! எவன்டா அது? அங்கே நில்லுங்கடா. எம்மாடியோ ராட்சச! எழுதுறாவுக்கு நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற போல இருக்கு. என்ன கனவுடா அது? ரொம்ப விசித்திரமால இருந்துச்சு. கண்டிப்பா அது கரடிகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடா ஆமா, அவசரத்துல நான் சாப்பிடவே மறந்துட்டேன். இந்த விஷயம் இப்போதானே ஞாபகத்துக்கே வருது. என்னதுடா இது? என்னோட ஸ்டோர் ரூமுக்கு என்ன ஆச்சு?
ஓ எல்லாம் போச்சு. இங்க இருந்தா என் சாப்பாட்டை எல்லாம் எவட்டா எடுத்துக்கிட்டு போனது? எனக்கு இந்த நாள் முழுக்க அட்லக்கியா இருக்கு போல இருக்கே. இதையெல்லாம் அந்த கரடிகளோட வேலையா தான் இருக்குமா? கண்டிப்பா இது அந்த 2 நாத்தை முடிச்ச கரடிக தான்டா பண்ணியிருக்கணும். கண்டிப்பா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன்டா. இங்க வராங்க. நில்லுங்கடா. 2 பேரும் வசமா மாட்டீங்களாடா? நீங்க 2 பேரும் என்னோட குடவுல என்னடா பண்ணீங்க? என்னது குடோனா? என்ன சொல்ற நீ? என்ன உளறிக்கிட்டு இருக்க? அட வாய முறா. போய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? சொல்லுங்கடா. நான் சாப்பிட்ற பொருளை எல்லாம் எங்கடா கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க? என்னது சாப்பாட்டை மறைச்சு வச்சிட்டோம்? என்னடா உளறலக்கா? ரொம்ப நல்லா ட்ரை பண்றீங்கடா. ஆனா உங்க நடிப்பை பார்த்து நான் ஏமாற மாட்டேன். அது நீங்க 2 பேர் தானே தெரியும்டா. என்னோட சாப்பாடு மொத்தத்தையும் திருடிட்டீங்கல்ல? என்னடா நீ உளறிக்கிட்டே இருக்க? நேத்து ராத்திரில இருந்து நாங்க ஒரு ராட்சசனை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். என்னது ராட்சசனா? ஆமா, அவனேதான் ராட்சச. நேற்று ராத்திரி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ராட்சசம் வந்தான். சிண்டு அட்டாக் பண்ணான். டப்ளு தேனையும் திருடிட்டான். ராஜாவோட ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். சீக்கிரமா நாம அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா அவன் இந்த காட்டு மொத்தத்தையும் நாசம் பண்ணிடுவான். என்னடா சொல்ல வர? ஏன் நாத்த பிடிச்ச கரடிகளா? அப்படின்னா நான் கண்டது கனவு இல்லையா? நான் பார்த்தது எல்லாமே நிஜம்தானா? நீங்களாம் இங்க தான் இருக்கீங்களா? நான் ஒரு ராட்சசனை பார்த்தேன். என்னாச்சு? என்ன? என் பாண்டையும் 2 போச்சு. அங்க பெருசா இருந்தது. ஒரு வால் கூட இருந்தது. அப்புறம் பெருசா இருந்தா. நீ என்ன சொல்ற? நீ அந்த ராட்சசனை பாத்தியா? நான் சொல்றத நம்புங்க. அதை எப்படியாவது சீக்கிரமா பிடிங்க, இல்லாட்டி ஆபத்து. அங்கயோ? அடேங்கப்பா, இவ்வளவு பெருசா இருக்கு. என்கிட்ட இருந்து திருடிட்டு வந்த சாப்பாடு. என்னோட தேனு. அப்புறம் அந்த ராஜாவோட ஃப்ரூட்ஸ். நாம தேடிக்கிட்டு வந்த குற்றவாளி நமக்கு கிடைச்சிட்டான். நாம இந்த ராட்சசனை பிடிக்க ஏதாவது வழி பண்ணணும். எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்கப்பா. நாம ஒரு வலையை விரிச்சு வைக்கலாம். என்ன? நீ என்ன மீன் பிடிக்க போற? என்னைய பிடிக்க மட்டும் இந்த 2 தடி பசங்களும் நல்லா யோசிப்பாங்க. இங்க பாருங்கப்பா, நான் சொல்றது கேட்டுக்கோங்க. ஒரு தடவை மட்டும் தானே நான் சொல்லுவேன். அவங்கள பொறி வச்சு பிடிச்சி விடலாம். டபுள்யூ வச்சு அந்த ராட்சசனை பிடிக்கலாம். ராட்சசன் அவனை பிடிக்க வருவான்ல, அப்ப அவன் மேல இந்த கூட்டை நாம போட்டுருவோம். என்னப்பா, புரிஞ்சுதா? அதுக்கு பெரிய குண்டு வேணுமே. நான் எதுக்காக அவன் முன்னாடி ஓடணும்? நீ கேக்குற கேள்வி சரிதான்ப்பா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னொரு மெத்தட் இருக்குப்பா. என்ன? அது என்ன ஐடியா? சொல்லி தொலை. ஒரு வேலை பண்ணுங்க, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். நாம மலை பகுதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து வைக்கணும். டபுள் கிட்ட சொல்லி ராட்சசனுக்கு முன்னாடி ஓட வைக்கணும். அவன் இந்த பக்கமா வரும்போது அந்த கல்லை தள்ளி விட்டுற வேண்டியதுதான். அப்புறம் அந்த ராட்சசன் டோட்டலா நம்ம கஸ்டடிக்கு வந்துருவான். என்னப்பா, என்னடா ஆச்சு? ஏ பூனை, ஏ பூனை, என்ன விட்டுடு. ஏ வெக்கு, வேகமா ஓடுறான். நல்ல வேலை, அந்த பூனை கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன்டா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டேன்டா. கொஞ்சம் சும்மாறா பூனை. இங்க பாரு, எண்ணெயை பிடிச்சி நீ திட்டுறாத. 3 நாளா குடிக்கல. என்னோட டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் கண்டது பூரா கனவா? பயமுறுத்துற கனவு. அடே பூனை, உன்னைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் பயமா இருக்குன்னே தெரியல.
ஷூவுக்கு போடுற பாடிஷா. ஹலோ, நான் லக்கா பேசுறேன். ஏய், நீ எப்படி இருக்க? நான் ஸ்கார்லெட் பேசுறேன். உன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஞாபகம் இருக்கா? ஸ்கார்லெட்டா? ஸ்கார்லெட்டா? ஆமா, நான் தான். லைன்ல இருக்கியா? நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீ கிரீஸ்லி பீச்ல தங்கி இருக்கியாமே. நாளைக்கு சாயந்தரம் நான் 5 மணிக்கு அந்த வழியா தான் போவேன். அப்ப சரி, நாளைக்கு சந்திக்கலாம். மீட் பண்ணலாமே. என்ன சந்திக்கலாமா? ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். என்னோட தலைமுடியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த ஸ்கார்லெட் இப்போ அவளுக்கு நீ அடையாளமே தெரியாதே. அப்போ என் தலையில எம்புட்டு முடி இருந்துச்சு. யாரா அது இப்படி காட்டு கத்து கத்துறது? அவனுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி கத்துறோம்? அட, இது நம்ம லக்கா. ஸ்கார்லெட், நீ எப்படி இருக்க மை டியர்? ஒருவேளை நான் உற்சாகத்துல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டனோ? இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டைலா கேட்டு பாப்போம். ஸ்கார்லெட், நான் உன்னையே ரொம்ப ஐயோ, தாங்க முடியலடா சாமி. என்கிட்ட வரும்போது அவன் ரொம்ப பயந்துருவா போல இருக்கே, எனக்கு தெரியும். ஹலோ ஸ்கார்லெட், நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணேன். இல்ல வேண்டாம். இல்லப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு அவன் நினைச்சிட போறான். அண்ணா, லக்கா என்ன பண்றான்? டேய் அண்ணா, அது என்ன சாப்பிடுற பொருளா? டேய் வாயமுறா. இந்த லக்காவுக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா போல இருக்கு. நீ என்ன நினைக்கிற? கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன். தன்னம்பிக்கை ரொம்ப தேவை. நான் அழகா இருக்கும் இல்லையா? டேய் அண்ணா, வேண்டாடா, லூசு மாதிரி அங்க இங்க திரியறோம். எப்படி இருப்பான்? கரடி மலைக்கு நான் உன்னைய வரவேற்கிறேன். இங்க பாரு, அங்கிட்டு மரங்கள் இருக்கு, பூக்கள் இருக்கு, வீசுற காத்து கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பறவைகள் எல்லாம் பாட்டு பாடுது. கொஞ்சம் யோசிக்கிறேன், இங்க வேற என்னலாம் இருக்கு, இரு நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். ஆமா, இங்க கொஞ்சம் மோசமான மிருகங்கள் கூட இருக்கு. எனக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நான் உனக்காக நிறைய சாப்பாடு போட்டு, அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இங்க செடி கொடிகள் எல்லாத்தையும் நட்டு நல்லா வளர்ப்பேன். அப்புறம் குரங்குகள் எல்லாமே என்ன தேடி அன்பா என் பின்னாடி ஓடி வந்து. அது மட்டும் இல்ல, இங்க பாரு, என்னோட மண்டையில நிறைய முடி கூட இருக்கும். ஆனா இப்ப பார்த்தோம்னா அது வந்து முடி இருந்துச்சு. என்னடா என்னைய கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுல அந்த அளவுக்கு சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அடே, ரெண்டு பேரும் முதல்ல வாயை மூடுங்கடா. ஓ ஸ்கார்லெட், நீ எப்படி இருக்க? நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டோம்டா. ஓகேடா லக்கா, நீ என்னதான் பிளான் பண்ணிருக்க? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒண்ணு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்படியா? அது நல்ல விஷயம் தானே. ஆனா என்னைய கொஞ்சம் பாரு, என் பர்சனாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு. நான் பாக்குறதுக்கே நல்லா இல்ல. சின்ன வயசுல இருந்து என்னோட முடி 1 இன்ச்சு கூட வளரவே இல்ல. என் தலையில சுத்தமா முடியே இல்லடா. என்னோட வேலையும் ஒரு காலத்துல இந்த பொண்ணுங்க எல்லாரும் என் மேல அம்புட்டு பைத்தியமா இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு காலப்பா. இப்ப யாருக்குமே என்ன பிடிக்கலங்கிறாங்க. நாங்க உனக்கு உதவி பண்றோம். என்ன, நீங்க எனக்கு உதவி பண்ண போறீங்களா? என்னடா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க ஒண்ணு கிண்டல் பண்ணல. நீ எனக்கு வாக்கு கொடு. மரத்தெல்லாம் வெட்ட மாட்டேன்னு சொல்லு, சரியா? மரத்தை வெட்ட கூடாதா? பைத்தியக்காரா, என்னோட வேலையே கையை விட்டு போயிடும்டா. அப்போ ஸ்கார்லெட் உனக்கு முக்கியம் இல்ல, உன் வேலை தான் உனக்கு முக்கியம் இல்ல. அதாவது நீங்க பாரு, ஸ்கார்லெட் தான் முக்கியம்.
ஏண்டா உனக்கு ஞாபகம் இல்ல அவ எம்பிட்டு அழகா இருப்பா. அடே வேலை இல்லைன்னா நீ பட்டினி கிடந்து செத்தே போயிடுவாடா. ஏண்டா பிக்கு ஒரு அழகான பொண்ணு உன்னை தேடி வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. அவன் வேணாமா? எனக்கு வேணும். இங்க பாடுறா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது சுத்தமா சரியில்லை. நீ ரொம்ப அவஸ்தப்படுவ. ஸ்கார்லெட் நினைச்சாலே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். வேலையை மறந்து போடுறா. போய் ஸ்கார்லெட்டை கூட்டிட்டு வாடா. வேலையை செய்டா. ஸ்கார்லெட்டை போய் கூட்டிட்டு வா. வேலையை செய்டா. ஸ்கார்லெட்டை கூட்டிட்டு வா. போதும் நிறுத்துக்கடா. நான் கண்டிப்பா செய்வேன். ஆமா இது எல்லாத்தையும் நம்ம எதுக்காக செய்யறோம்? ஏன்னா இதான் சரியா இருக்கும். நீ நல்ல மனுஷன்னு காட்டணும்ல. சரியா பார்க்கலாம். இப்போ டப்ளூ ஸ்கார்லெட் மாதிரி நடிப்பான். அப்புறம் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. சொல்றது புரிஞ்சுதாடா? ஓகே. என்னது நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணுமா? முதல்ல ஸ்கார்லெட் உன்னோட வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ணு. லக்கோ ஏய் விக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா. சரி ஓகேவா எனக்கு புரிஞ்சு போச்சு. கெஸ்ட் கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு தெரியும்ல. கொஞ்சம் இருக்குப்பா நான் யோசிக்கிறேன். நீ ஒரு சரியான அறிவு கட்ட வேண்டாம். ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு இப்ப இளமை திரும்புதுன்னு நினைக்கிறியா? அது வந்து ஒருவேளை அவகிட்ட நான் மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு காமிச்சோன்னா நல்லா இருக்குமா? சரி போடா. நம்ம ஒண்ணு பண்ணலாம். சமையல் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். கூச்சப்படாதீங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீ சாப்பிடுற சந்தோஷமே தனிதான். உனக்கு சூப்பரா டீ போட தெரியுமா? அப்படின்னா ஸ்கார்லெட் உனக்கு கண்டிப்பா விரும்ப ஆரம்பிச்சிருவா. சீக்கிரம் ட்ரை பண்ணு. என்னது விரும்புவாளா? கண்டிப்பா நடக்கும்ல. சுட்டுக்கிட்டே. பொண்ணுங்களுக்கெல்லாம் வீட ரொம்ப கிளீனா வச்சிருந்தா பிடிக்கும். புரிஞ்சுதாடா? நான் சொன்னதை கேட்டியா? எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். பிரமாதம். எல்லாமே பலன்னு இருக்கு. இது தவிர வேற ஏதாவது? என்னது இன்னும் மிச்ச மீதி ஏதாவது இருக்கா? இப்போ இது எதுக்குப்பா? என்டர்டெயின் பண்றதுக்கு மியூசிக் கண்டிப்பா தேவை. புரிஞ்சுதா உனக்கு? ஏதாவது ஒரு பாட்டை வாசி. தெரியாதா? கிட்டார் கூட வாசிக்க தெரியாதா? அப்ப உனக்கு என்னதானா தெரியும்? அவளை நீ எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போற? நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. உனக்கு ஏதாச்சும் பாட்டாவது பாட தெரியுமா? ஸ்கூல் டைம் பாட்டாவது ஞாபகம் இருக்கா? அந்த காலத்துல நாங்க எந்த பாட்டை பாடணும்? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்டா. இவன் பேசுறது இப்படிதான் பாடுவாங்களா? கொஞ்சம் நல்ல பாட்டா அப்படியே வாசிச்சுக்கிட்டே இரு. டபுள் அப்ப நான் தனியா பிராக்டிஸ் பண்ணி ஆகணுமா? இந்த விக்கோட பாட்டை கேட்டு மயங்காத ஆளுங்களே கிடையாது. நல்லா தான் பாடிக்கிட்டு இருக்கேன் நானு. பயணிகள் கவனத்திற்கு. பிளாட்ஃபார்மில் உள்ள ரயில் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆமா டைம் என்னாச்சு? மணி 5 போகுது. என்னால நம்பவே முடியலையே. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப லேட் பண்ணிட்ட போல இருக்கு. என்னது? இல்ல வேண்டாம். அடே பைத்தியக்காரா விக்கு இல்லடா. ஸ்கார்லெட் இந்த விக்கால இவ்வளவு வேகமா ஓட முடியுமா என்ன? போடா நாமளும் சேர்ந்து அவன் கூட ஓடலாம். ஸ்கார்லெட் ஸ்கார்லெட் நில்லு ஸ்கார்லெட். நான் இங்க தான் இருக்கேன். நான் உன்னை ரிசீவ் பண்ண தான் வந்திருக்கிறேன். ஸ்கார்லெட் ஸ்கார்லெட். குட் பை ஃப்ரெண்ட். சார் நீங்க தான் வேட்டைக்காரரா காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்கீங்களா? மேடம் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. ஸ்கார்லெட்டா? என்ன மன்னிச்சிரு விக்கு.
என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. அடுத்த தடவை சீக்கிரமா வந்துரு உன்னோட ஸ்கார்லெட். சும்மா தேம்பி தேம்பி அழுவதுனாலக்கா. நீ அடுத்த தடவை அவளை கண்டிப்பா மீட் பண்ணலாம். இப்போ நம்ம லக்கா வீட்டுல போய் சாப்பிடலாமோ?